ஆதவர்ஜனா உன்ன வச்சிருக்கானா? இல்ல இல்ல எனக்கு சொல்லு. இல்ல எனக்கு தெரிஞ்சே கேக்குறேன். ஆதவர்ஜனா உன்ன வச்சிருக்கானா? இல்ல நீ ஆதவர்ஜனா வச்சிருக்கியா? இல்ல சொல்லு. நீ எதுக்கு நீ இப்ப அவனுக்கு சப்போர்ட் வேலை பாக்குறேன்னு எனக்கு புரியல. இப்ப நான் பொட்ட கூதி டேய் டென்ஷன் ஆகாதடா. பேர் என்னடா? பேர் என்னடா? பேர் என்னடா? பேர் என்னடா? பேர் என்னடா? அட பேர் என்னடா? டேய் பேர் என்ன? டேய் என் ஸ்பேஸ் நான் மியூட் போடுவேன்டா. உனக்கு வச்சிருந்தா நீ ஸ்பேஸ் போடுற. யாரான பேர் வேணும் உனக்கு? மியூட் என்ன புண்டைக்கு போட்டீங்க? அப்படிதான் போடுவேன். டேய் டேய் உனக்கு ஒரு சப்போர்ட் இரானா அவன மட்டும் கூட்டி பேசணும் நீ. பேச தெரியாதா? நான் எதுக்கு விஜய் ஃபேன்ஸ் மேல கூப்பிடுற? உனக்கு பேச தெரியுமா தெரியாதா? விஜய் ஃபேன்ஸ்லாம் டேய் ரொம்ப டென்ஷன் ஆறடா, நெஞ்சு வெடிச்சிர போறடா உனக்கு. டேய் ரொம்ப டென்ஷன் ஆறடா, நெஞ்சு வெடிச்சிர போற. டேய் ஓத்தா பத்தினினா ஓத்தா என்கிட்ட படுக்கல அப்படின்னா ஓத்தா ஒம்மால ஓக்க இல்லடா, ஒம்மால ஓக்க ஓத்தா வாயில நான் பூளை வச்சு ஆட்ட தேவடியாளுக்கு பிறந்த தேவடியா உன் பொண்டாட்டி என் பூளை பிடிச்சி ஊம்பும் போது உக்காந்து நீனா உன் பொண்டாட்டிக்கு விலகு பிடிச்சாடா தேவடியாளுக்கு பிறந்தவன. ஸ்பைடர்னு பேர் வச்சிருக்கியா, அதுக்கு என்னடா ஸ்பெல்லிங் சொல்றேன் எனக்கு. ஓத்தா புண்டில பொங்கலை வச்சு திங்க ஏண்டா புண்டா போன சொல்லு. சப்பிடர்னு போட்டு வச்சிருக்கா உன் பொண்டாட்டினா ஊர்ல இருக்கிற பூனை சப்பிட்டு உட்காந்துருக்காளா? அவன் கழுத்துல இருக்கிற தாலியா இல்ல தேவடியா? அவ தேவடியா முண்டை கேக்குறது பேசுறானா கெட்ட வார்த்தை பேசுற நீ பெரிய ஓகே புண்டியா? ஓத்தா என்ன 10 பேர் கடை பெத்தா விருந்தலைக்கு பிறந்தவனா நீ? ஏண்டா விருந்தலைக்கு நீ பிறந்த? ஒருத்தனுக்கு பிறந்தியா விருந்தலைக்கு பிறந்தியா? கேட்ட கேள்வி பதில் சொல்றா. விஜயோட கூத்தியா யாரு? விஜயோட கூத்தியா யாரு? ஓத்தாவா? ஓத்தா தானே. ஓத்தா பேர் என்ன? உன் பேர் என்ன? யோசிக்கிறியா? எத்தனை கூத்தியா இருக்குன்றது டவுட்டா இருக்கா? டேய் 2 நிமிஷம் பேசினாலே உன்னால தாங்க முடியல. நீ எல்லாம் என்ன மயிறு கெட்ட வார்த்தை பேச வர? சப்பாட்டக்க அந்த பக்கம் வந்துட்ட தூக்கிட்டு வந்துட்ட புண்டியை விரிச்சுக்கிட்ட வர்றாட்டக்க அந்த பக்கம் கூதி. 2 நிமிஷம் நான் ஸ்டாப்பா கெட்ட வார்த்தை பேசினா தாங்க முடியல. நல்லா புண்டியில வச்சு நல்லா கிண்டுன்னு கிண்டுறல புண்டை. மயிறு உன் பொண்டாட்டி நீ கூட்டி கொடுக்கறதா கூட்டி கொடுற மயிறு. சப்புறதுக்கு எதுக்கு என்கிட்ட வந்து சப்புற? அப்படிதான் போட்டு உதைப்பேன், அப்படிதான் தூக்கி போட்டு ஓப்பேன். என்ன புடுங்குவேன்? என்னடா புடுங்க? இப்படிதான் மியூட் போட்டு ஓப்பேன். என்னடா பண்ணுவேன்? என்ன புடுங்குவேன்? விஜய் ஃபேன்ஸ் என்ன புடுங்கிறீங்களா? ஆம்பளை எவனமே இல்லையா விஜய் கட்சியில? வர சொல்றான் பாப்போம், வர சொல்றாங்க. என்ன மயிர்கடா ரஜினி பேரெல்லாம் உள்ள எடுத்தா தேவடியா போயில? என்ன மயிர்கடா அவன் ரஜினி பேரை உள்ள எடுத்தான்? அப்படித்தானே தூக்கி போட்டு ஓப்போம். விஜயும் தூக்கி ஓப்போம், விஜய் கட்சியில இருக்கவனும் தூக்கி ஓப்போம். என்ன பண்ணுவேன்? என்ன புடுங்கிருவேன்? என்னடா புடுங்குவீங்க? அப்படிதானே இப்படிதானே இங்க பாரு. இப்ப மியூட் போட்டு வாயில குத்துறல அந்த மாதிரி தான் குத்துவோம். என்ன பண்ணுவேன்? ரஜினி வாங்குற கஞ்ச வாங்குற குடிக்கிற இதான் உங்க வேலையை. விஜய் கட்சியில உங்க வேலையை கஞ்ச வாங்குறீங்க குடிக்கிறீங்க. உக்காலை அடிச்சு ஊத்துறோம், வாங்கி குடிக்கிற. ஃபுல்லா ஃபேஷியல் தான் அடிச்சு ஊத்துறோம். என்ன டோனர்ஸ் நீ பார்க்க மாட்டீங்களா? இனிமேல் பாப்படா. 2026 இன்னும் 1 மாசத்துல நீங்க பாப்பீங்கடா டோனர். உங்க மூஞ்சில அடிச்சு ஊத்துறோம், வாங்கி குடிச்சிட்டே இரு. 1 மாசத்துல செத்துருவியாடா? நான் ஏன்டா சாவ போறேன்? மூக்கு முட்டி நீ தான்டா சாவ போற. மூக்குல விருந்து கிடப்பா ஒம்மாலும் பொண்டாட்டியும். சரி மோனே, இதுக்கப்புறம் நீங்க எதுக்கடா என்ன அழுகுறீங்க? ஆமா நான் தான் அழுகுறேன். ஐயா ஏன்டா மேல விஜய் சப்பிடர் உன் பொண்டாட்டி அழுகுறா வருவா. உன் பொண்டாட்டி புண்டில ஒருத்த என் பூல வந்து சப்பிடா பொட்டத்தாய் வலிக்கு மோனே. பூல ஒத்த மோனே, பூல சட்ட புண்டா மோனே. பொண்டாட்டி முகத்துல எப்படா போய் முடிப்ப? நாளைக்கு பொண்டாட்டி கண்ணத்தெல்லாம் எப்படா போய் முத்த கொடுப்ப? உன் பொண்டாட்டி போனை குடுறாங்க. நாங்க பேசுறது அங்க கேட்கும். உன் பொண்டாட்டி இங்க போனை கொடு. நாங்க பேசும்போது நாங்க பேசுறது கேட்ட உன் பொண்டாட்டிக்கு மூடு ஏறும். பேசு, குடு மைக்கு குடு, மைக்கு குடுற, மைக்கு குடுற, போனை குடுற அந்த பக்கம் பொண்டாட்டி. நாளைக்கு போட்டு காட்டுறாங்க. ரெக்கார்டு உன் பொண்டாட்டி படுக்கிறத நீயே ரெக்கார்டு போட்டு பண்ணிருக்கிறியா? என்ன வேலையை பார்த்துட்டு இருக்கிற ராஸ்கல்? என்ன காக்கோல்டா நீலாம்? விஜய் ஃபேன்ஸ்ல அப்படிதான் இருப்பாங்க. விஜய் ஃபேன்ஸ்ல டேய் லதா பொண்டாட்டி அதுவாடா கம்முனு இரு. நாய்கிட்ட ஓக்க விடுவோம் பொண்டாட்டிய. சப்பிடர் பேர்ல தெரியல சப்பிடர். டேய் உண்மையை சொல்லு, நீ காக்கோல்ட்டு தானே? உன் பொண்டாட்டி அவனையும் ஓக்க விட்டு அதை உட்காந்து சப்பிட்டு இருப்ப கரெக்டா? உண்மையை சொல்லு. டேய் ஸ்பைடரு, டேய் சப்பிடரு, சத்தியமா நீ காக்கோல்ட்டு தானே? உண்மையை சொல்லு. டேய் டேய் ஸ்வாப்புக்கு பிறந்தவன் தானே? டேய் ஸ்வாப்புக்கு பிறந்தவனே உண்மையை சொல்லு. கபிலன் அவங்க தலைமை மாதிரியே சன்னிய சூன்னு படிச்சாருல பகவதியில, அப்படித்தான் பொழப்பு. ஒப்பாட்டி முண்டா வாடா ஒப்பாட்டியா
இது ஒண்ணு வந்துருச்சு டேய் பாரு. டேய் இது வப்பாட்டி முத நீதாடா வப்பாட்டி. டேய் வப்பாட்டி உன் தலைவன் தான்டா முத வப்பாட்டி. உன் தலைவன் தான்டா முத வப்பாட்டி. சீக்கிரமனே உன் அது தலைவன் தான்டா ஒண்ணு முத இல்ல, வப்பாட்டி அது வழக்கண்ண. ஒண்ணு இல்ல. அது காலையில நம்ம விஜய போட்டு அடிச்சோம், ஆதவ போட்டு அடிக்கல. ஆதவ தொட்ட உடனே இவங்களுக்கு எல்லாம் சுறுசுறுன்னு கோவம் வந்துருச்சு பாருங்களேன். இன்னைக்கு பாருங்களேன், நான் மதியம் ஸ்பேஸ் போட்டுமோ ஒரு விஜய் ஃபேன் வரலங்க. கூட்டு உட்கார வச்சிருக்கிற டேய் இருடா, நீ பேசுறத கூட சரியா கேட்க மாட்டேங்க. இருடா போட்டு போறேன். டேய் இருடா, ஓரமா போய் சப்மிட் செலவு பண்ணிட்டு தானே சப்மிட் இருந்தேன். போய் செலவு பண்ணிட்டு சப்மிட் இரு. வப்பாட்டி மொசகுட்டி வப்பாட்டிக்கே பேசுறேன். ஒருத்தலாவீங்களா நீங்க? வப்பாட்டிக்கே என்னன்னா ஒருத்தலாவீங்களா நீங்க? டேய் மதியம் வந்துங்க, இல்ல மதியம் வந்து நம்ம ஸ்பேஸ் போடும் போது ஒரு காக்கா வரல கரெக்டா. அப்ப என்ன சொன்னாங்கன்னா ஸ்கூலுக்கு போயிருப்பானுங்க, இல்ல வேற ஏதாவது வேலைக்கு போயிருப்பானுங்க அப்படின்னு சொன்னாங்க. சாயங்காலம் ஸ்பேஸ் போடும்போது இப்ப கரெக்டா வர்றானுங்கன்னா ஒன்னே ஆதவ பேர் மேல சேர்த்ததுனால கடுப்பா இருக்கணும் கரெக்டா. வாட்ஸ்அப் காமன் அனுப்பிடுறான், வாட்ஸ்அப் காமனே அனுப்பிடுறான். அவனை என்ன பண்றானுங்க, இவனை போய் மேல போய் அபியூஸ் பண்ணிட்டு வாங்கடா 4 பேர் அனுப்பியிருக்கிறான் கரெக்டா. அப்ப நீ ஆதவ அப்பாட்டியாடா நீ, இல்ல ஆதவுக்கு பிறந்தியா? ஆதவ் உங்க அம்மா கூட படுத்து நீ பிறந்தியா? டேய் சப்பிடாரு. இல்லடா பிரேக் ஆகுது விட்டு விட்டு நீங்க பேசுறது விட்டு. ஏய் நான் போய் இங்க வந்து ஆதவ் என் வாயில வச்சு குத்து குத்து அந்த மாதிரி தான் கேக்குது. சப்பிடர் சத்தியமா விட்டு விட்டு தானே கேக்குது. எப்பா கோபி லூவிஸ் யாரா சொல்லுங்கப்பா, உங்களுக்கு எல்லாம் கிளியரா கேக்குதா? ஹலோ தம்பி வாய ஊருக்கு லெவல்ல கரெக்டா வைங்க, விட்டு விட்டு எடுக்காதீங்க. பொதுவா ஒண்ணு சொல்லுவாங்க, இல்லையா இல்ல பொதுவா ஒண்ணு சொல்லுவாங்க என்னன்னா, கபிலம் ப்ரோ ஸ்பேஸ்ல குடும்பத்தோட உட்காந்து கேக்குறோம், கெட்ட வார்த்தைலாம் பேசாதீங்க ப்ரோ. ஏங்க இந்த மாதிரி வந்து பேசுறவனுக்குலாம் நான் என்னங்க பண்றது? நீ பெரிய உத்தம புண்டை ஒழுங்கா பேசணுமாடா? நீ உத்தம புண்டையா? அவார்டு வாங்கல பண்ணவர், அவார்டு வாங்கினவர் உத்தம அவார்டு வாங்கினவர் சப்பிடரு. என்ன இது ஃபுல்லா லேடிஸ் வாய்ஸ் கேக்குது? லேடிஸ் வாய்ஸ் கேக்குது. என்னடா அது, வீட்டுல பொண்டாட்டி விட்டு பேச விடுறியாடா? அப்ப ஆம்பளைன்னு வீட்டுல பொண்டாட்டி தான் ஆம்பளையாடா? அப்ப நீ என்ன பொட்டையாடா? டேய் ஒண்ணு பண்றா, புடவை வாங்கி கட்டிக்கடா, அந்த பக்கம் பாவாடை வாங்கி கட்டிக்கடா. டேய் டேய் வீட்டுல இப்ப பொண்டாட்டியோட பாவாடை போய் கட்டிக்கடா, ஜாக்கெட் வேணா அளவு ஜாக்கெட் வேணா எடுத்து போட்டு கட்டிக்கடா. அடேங்கப்பா, ஓ வீட்டுல பொண்டாட்டி தான் புருஷன், புருஷன் தான் பொண்டாட்டியா? சூப்பர்ரா. ஒண்ணு பண்ணு, ஜாக்கெட்டு பாவாடை எல்லாத்தையும் தூக்கி உன் பொண்டாட்டி ஜாக்கெட் பாவாடை எல்லாத்தையும் நீ வாங்கி போட்டுக்க. என்ன உன் வேட்டி தூக்கி உன் பொண்டாட்டிட்டு கூட அதுக்கு சவரம் பண்ணி விடு. சவரம் பண்ணி விடுறா. அது பொண்டாட்டியா வப்பாட்டியா? அது அவனதான் கேட்கணும். பொண்டாட்டி வீட்டுல இருக்க ஏங்க வேற எந்த வீட்லயும் இருக்க போறாங்க, நீங்க வேற பொண்டாட்டிய வேற. அது அவனதான் கேட்கணும். உட்காந்து எனக்கு இப்ப உன் பொண்டாட்டிட்ட கேள்றேன், எனக்கு உனக்கு விஜய் பிடிக்குமா என் புருஷன் பிடிக்குமா இப்ப கேளு பாப்பா. அவன் பேரே சப்பிடர் இருக்கு, அவன விஜய் ஆத மாதிரி இருப்பான் போலயே. சப்பிட்டே இருப்பான், நமக்கு சப்பிட்டு இருக்கானா அந்த மாதிரி. புடிக்கிட்டீங்களா? சப்பிடரு டேய் சப்பிடரு பேக்க கேக்குற ஒரே இடத்துல இன்னும் பேசுறான். சரி நீங்களும் அந்த ஆடியோ ப்ளே பண்ணீங்க, யாரு ஆடியோ ப்ளே பண்ணுது? இவன் வேற ஒருத்தவன் நடுல. டேய் இருடா, பிரேக் இது பேசுறதும் சரியா கேட்க மாட்டேங்குது. டேய் நான் பேசுறேன் இல்ல லூவிஸ் கேக்குதா? லூவிஸ் கேக்குது ப்ரோ, நீங்க பேசலாம் கேக்குதுங்க. அவனுக்கு தான் ஆடியோ ப்ளே பண்ணது யாருங்க? சப்பிக்கு தான் இதாகுது, பிரேக் ஆகுது. இல்ல லூவிஸ் ஆடியோ ப்ளே பண்ணது நீங்களா இல்ல அவன் சப்பிடரா? நான் தான் ப்ளே பண்ணேன். சொல்ல வேண்டியதுனாங்க, வாயை திறந்துட்டு என்னங்க அமைதியா இருந்தீங்க? ஏய் இப்ப வந்து ஒண்ணு அந்த போனை வச்சுட்டு எத்தனை பேர் வைக்கிறான்ட்டு. டேய் சப்பிடரு வீட்டுல இருக்கியா? அந்த சப்பிடரை கழட்டி விடுப்பா. சப்பிடரு கேக்கலடா, அவனும் பேச மாட்டான், நம்மளையும் பேச விட மாட்டான். அவன் போதையில இருக்கிறான் போல இருக்கு. பேசுறது கேட்க வரான். என்னடா உன் பொண்டாட்டி? டேய் நீங்க நாட்டுக்கு நல்லது பண்ண வரீங்கன்னு தானே சொன்னீங்க, அப்புறம் ஏன்டா டப்பாவை தூக்கின்னு சுத்தினுங்கிறீங்க? ஏண்டா டப்பாவை தூக்கின்னு எதுக்குடா சுத்தினுங்கிறீங்க? டப்பாவை எதுக்குடா கொடுக்குறீங்க? இலவசம் எதுக்குடா கொடுக்குறீங்க? நீங்க தான் இலவசமே தர மாட்டேன்னு சொல்லி தான்டா வந்தீங்க. அது என்னன்னா, அந்த டப்பால வந்து 4 டம்ளர் வாங்கி குடிக்கிறதுக்காக அது மொத்தமா பெரிய டெபாசிட்டா கொடுத்துருக்காங்க. நல்ல பேஞ்சி நாட்டுக்கு நல்லது செய்யப்படும் தான்டா வரீங்க. அப்புறம் ஏன்டா வப்பாட்டியோட சுத்துறீங்க? அப்புறம் ஏன்டா டப்பாவோட சுத்துறீங்க? இல்ல பொண்டாட்டி அருமையோட வப்பாட்டி அருமை தான்டா உங்களுக்கு அதிகமா தெரியும். நீங்க பேசலாமாடா எங்களை வப்பாட்டின்னு? அடே அப்பா, நீங்க சுத்துறது கூட வப்பாட்டி கூட சுத்திக்கிட்டு இருக்கீங்க, கூத்தியாவோட தானே சுத்திக்கிட்டு இருக்கீங்க. நடுவுல 4 பேர் வந்தானுங்க ஜிப்சி.
ஜிப்சி இவன் பேர் சப்பிடரு. ஜிப்சி இவன் பேர் சப்பிடரு. மதியம் வந்து நம்ம விஜயை போட்டு அடிக்கும் போதெல்லாம் இவனுக்கு கோவம் வரல. ஆதவ தொட்டவனே இவனுக்கு கோவம் வந்துருச்சு. இல்ல அதான் வந்து நம்ம அந்த டாபிக் பேசும்போது நல்லா கவனிங்க. அவன் தனியா ஏதோ ஒரு கிரவுண்ட்ல நின்னுட்டு அவன் தனியா ஏதோ கிரவுண்ட்ல ஒரு கோட்டர் ஒரு கப்பு போயிட்டு போய் ஒரு கிரவுண்ட்ல போய் உட்கார்ந்து இருக்கான். டேய் அந்த கோட்டர்ட்டே சொல்றா நீ பேசுறது விட்டு விட்டு கேக்குது அப்படின்னு சொல்லுங்க சித்தார்த். பேசு. அது ஒண்ணும் கவலைப்படாதீங்க, நீங்க பேசுங்க சித்தார்த். அவங்க எப்படியும் நடுநடுல வந்துட்டு போவோம், நீங்க பேசுங்க. சொல்லு. அவன் அப்படிதான் சித்தார்த், நீங்க மைக்கேல் பண்ணி பேசுங்க சித்தார்த். அவன் அப்பப்ப ரேடியோ 26 இனிஷியல் வச்சிருக்கவனே, A to Z இனிஷியல் வச்சிருக்கவனே, A to Z இனிஷியல் வச்சிருக்கவனே, ஏல இருந்து Z வரைக்கும் அப்பா இருக்காங்கல உனக்கு, கலவையில பிறந்தவனே. டேய் சப்பிடர் உன்னதான் கேக்குறாப்ல, உனக்கு ஏல இருந்து Z வரைக்கும் அப்பா இருக்காங்களாமா? ஏல இருந்து Z வரைக்கும் உனக்கு அப்பா இருக்காங்களாமா? எக்ஸல் ஷீட் போதுமாடா உங்க அப்பா பேர் போடுறதுக்கு? டேய் உனக்கு ரூல்டு நோட் வேணுமா அன்ரூல்டு நோட் வேணுமான்னு கேக்குறாரு, புரியுதா? டேய் சப்பிடரு, எக்ஸல்னா அவனுக்கு என்னன்னு தெரியாது, அதனால தான் நான் ரூல்டு நோட் அன்ரூல்டு நோட்னு சொன்னேன். வேற ஒண்ணும் இல்ல. எக்ஸல்னா என்னன்னு தெரியாது அவனுக்கு, இல்ல இந்த ரெண்டோட நோட்டு ஏங்க நான் தான் ரூல்டு அன்ரூல்டு, அப்புறம் என்ன ஒரு கோயிரு 2 கோயிருக்கு. டேய் சப்பிடரு, நெட்வொர்க் கேக்கலடா. ஜியோல இருந்து ஏர்டெலுக்கு மாறிட்ட. இல்ல கேட்டது சித்தார்த். அதான் அவங்க அம்மா தான் சப்பிட்டு இருந்துச்சு. வேற என்ன? கபிலன் அவங்க அம்மா தான். ஏய் பக்கத்துல இருக்கா இல்ல எங்க இருக்கா? உங்க வீட்ல இல்ல தானே? அவ எங்க வீட்ல தான் இருக்கா. வெக்கமா இல்லையாடா உங்களுக்கு? மேல விஜய் ஆதவன் போட்டுருக்கேன், நீ சொல்ற டைட்டில் கரெக்ட்டா அழுவாம பேசு, அழுவாத கதறாம பேசு. கதை ஆமா அவங்க அம்மா சப்பிட்டு இருக்குது. சொல்லு. டேய் கண்ணாடில இருந்து விலகிட்டு பேசுறா. சூத்த முன்ன காடி. டேய் ஸ்பீக்கர் ஆஃப் பண்ணு. ஸ்பீக்கர் பேசுறா. கண்ணாடில இருந்து விலகிட்டு பேசுறா. என்ன பேசுறா இருந்தாலும் கூதில அண்ணா அந்த தடவு. பட்ட கூதி டென்ஷன் ஆகாத. அபியூஸ் பண்ணதான் வந்தியா? ஃபாலோஸ் எத்தலாம் வந்தியா? என் பிச்சைல ஃபாலோஸ் எத்தலாம் வந்தியா? என் பிச்சைல ஃபாலோஸ் எத்தலாம் வந்தியா சப்பிடர்? டேய் ஸ்பீக்கரை மியூட்ல போட்டு யாரா அபியூஸ் பண்ணது? இப்போ மியூட்ல எங்கடா போட்டேன்? ஊர ஒத்த முட்டா போட்ட. நீ மைக்ல தான்டா இருக்கற முட்டா புண்ட. இல்ல நீ எருமைக்கு பொறந்தியா? ஏண்டா எருமைக்கு பொறந்தியா இல்ல எஸ்எஸ்சிக்கு பொறந்தியா? ஏண்டா நாய மியூட் நான் எங்கடா போட்டேன்? லதா தான் பிறந்துச்சு எனக்கு. லதாக்கு பிறந்ததுதான் நீ. கோபா யாருக்கு பிறந்தா? கல்யாணத்துக்கு முன்னாடி பிறந்தவனடா விஜய். எஸ்ஐசி பேட்டியே கொடுத்திருக்கான். டேய் என் கல்யாணத்துக்கு முன்னாடி என் புள்ள எனக்கு பேத்தானே, நான் பிறந்தான். என் கல்யாணத்துக்கு முன்னாடி பிறந்தானே எஸ்ஐசி பேட்டி கொடுத்திருக்கான். ஆனா யாருக்கு பிறந்தான்னு சொல்லலடா. சௌந்தர்யாவா? சினிமா பையன் இருக்கான்ல, அவன் யூடியூப் சேனல்ல இன்டர்வியூ கொடுக்கும் போது வேணா எடுத்து வந்து கொடுக்குறேன். கல்யாணத்துக்கு முன்னாடியே பிறந்தாங்களாம். அப்பா அம்மா கல்யாணத்தையே பிறந்ததுக்கு அப்புறம் பாக்குறதுக்கு எப்ப 5 வயசுக்கு அப்புறம் 5 வயசுக்கு அப்புறம் கோவப்படாத, ட்ரிகர் ஆகாத. இத பாரு, ஜிப்சி எல்லாம் வந்திருக்காக, சித்தார்த் வந்திருக்காக, மொசகுட்டி வந்திருக்காக, ரெட் டிராகன்லாம் வந்து இங்க பாரு வாயில விட்டு ஆட்டிடுவான். அஜித் ஃபேனு ஜாக்கிரதையா வச்சு பேசுங்க. ஆமா பேசிட்டு கூடாது அவனுங்களை வச்சுக்கிட்டு. இல்ல நான் சொல்றேன், ஃபேக்ட சொல்றேன். அவன்லாம் பச்சை பேசுவான். என்ன ஏற்கனவே விஜய் போட்டு ஏறி ஓத்தம் அவன் கண்ணா பின்னு ரெட் டிராகன்லாம் என்ன சும்மாவே ஒண்ணுக்கு போற அழுகே அடிப்பான் விஜய. நீ வேற சும்மா மாட்டிக்காத. இங்க பாரு, உனக்கு ஏதோ எனக்கு தெரிஞ்சு உனக்கு ஒரு 40+ இருக்குன்னு நினைக்கிறேன். அவன் சின்ன பையன் அசிங்கமா கழுவி ஊத்துவான். அப்புறம் ஒண்ணு கடிச்சு விட்டான்னு சொல்லிட்டு அப்புறம் வெளில போய் அசிங்கமா போயிடும். பாத்துக்க மானம். இங்க பாரு, மானம் மரியாதை போட்டு வராது. பாத்துக்க ரஜினி சப்பிட்டு. இங்க பாரு நான் சொல்றது
இல்லடா உங்க அம்மா பத்திலாம் நான் கேட்கல. இல்ல என் டேஸ்ட் அவ்வளவு மட்டமாலாம் இல்ல. உங்க அம்மா எல்லாம் நான் அந்த அளவுக்கு நான் மட்டமாலாம் இல்ல. உன் மூஞ்ச முகரக்கட்டையை பார்க்கும் போதே தெரியும் உங்க அம்மா எப்படி இருக்குன்னு. எனக்கு வேணாம், சொல்றது கேளு. எனக்கு நல்ல டேஸ்ட் இங்க பேரு, எனக்கு நல்ல டேஸ்ட்லாம் இருக்கு. இந்த மாதிரி கெட்ட வார்த்தைலாம் பேசிலாம் பண்ணக்கூடாதா ராஜா, தப்புடா. சரி, அடுத்து விஜய் ஃபேனுக்கு ஒண்ணு கொடுத்துருக்கிறேன். பேரை பத்தியா? சுன்னித். அடுத்து விஜய் ஃபேன் வந்திருக்கிறாப்புல. வணக்கம். ஒரே நேரத்துல நான் 2 விஜய் ஃபேன் ஏத்த மாட்டேன், சாரி. ஒரு 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 வீடியோ ஆடியோ ப்ளே பண்ணிருக்கேன். அதை முக்கியமா விஜய் ஃபேன்ஸ் கேட்கணும், அதை மட்டும் ப்ளே பண்றேங்க. என்ன அனுப்பிச்சிருக்கேன் எனக்கு? ஆமா ஆமா. இதுல டிஎம்லயா? எஸ். வீடியோ அறிக்கை வரப்போகுது சொன்னீங்களே, வாஸ் மை வேர்ட்ஸ். அதுல என்ன நடக்க போகுதுன்னா, விஜய்க்கு வந்து ரொம்ப நெருக்கமாக சில வேலைகளை செஞ்சு கொடுத்த ஒரு டைரக்டர் தம்பி, ஒரு டைரக்டர் தம்பியை குடிக்க போகுது. பேர் சொல்ல மாட்டீங்க? பேர் வேண்டாம். அந்த தம்பி யாருக்கும் தெரியாது தம்பி யாருன்னு. விஜய் அண்ணாவோட தம்பி, பல பேர் தம்பியில ஒரு முக்கியமான தம்பி வரும். அந்த தம்பி என்னென்ன வேலையை சேட்டை செஞ்சிருக்காரு, அப்புறம் வந்துட்டு அவர் கூட இருக்கக்கூடிய பணியாளர் என்னென்ன சேட்டை செஞ்சிருக்காங்க, மத்த விஜயனுடைய வண்டவாளங்கள் தண்டவாளங்கள்லாம் ரயில்ல ஏத்துறதுக்கு சங்கீதா அண்ணி வந்துகிட்டே இருக்கிறாங்க. வெயிட் அண்ட் சி. சங்கீதா மிக விரைவில் ஒரு வீடியோ போட போறாங்க. வீடியோ அறிக்கை ஒன்று வரப்போகுது. அதுல என்ன நடக்குது, விஜய்க்கு வந்து ரொம்ப நெருக்கமாக சில வேலையை செஞ்சு கொடுத்த ஒரு டைரக்டர் தம்பி, ஒரு டைரக்டர் தம்பி. ஓஹோ, அட்லி மாமா மாமா ஆன கதையா சபரி? கபிலன், இது ஒரு 4-5 ட்வீட் போட்டேன். இது 4-5 நாள் தான் நானே போட்டேனே. இது அட்லி தான். யார் இந்த தம்பின்னு போட்டோமே? ஓகே, பழைய வீடியோ தானா? ஓகே ஓகே, பழசுதான் வந்ததா. சரி சுன்னித், சொல்லுங்க சுன்னித். இல்ல கபிலன், இதுல கண்டென்ட் பண்ணீங்கன்னா யார் அந்த நடிகைகள்? நான் விஜய் ஃபேன் இல்லங்க. ஓகே, நான் பிஜேபி ஃபேன் இல்லங்க. சாரி சாரி, அது மாத்தி சொல்லி தற்கொலை கூட்டம் கூட எங்களை சேர்த்து விட்டுறாதங்க. எங்க தயவு செய்து அவங்கள பத்தி நினைச்சு நாங்க வெந்துகிட்டு இருக்கோம், கைத்தியங்களை நினைச்சு. ஓகே, சாரி 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 சாரி, நான் தப்பா இது பண்ணிட்டேன். பண்ணி பார்த்துட்டு உங்களது நினைச்சிட்டேன். ஓகே ஓகே. ஐயா, வீட்லயே பிரச்சனை இருக்கு. ஐயா ஒய்ஃப் எல்லாம் விஜய் சப்போர்ட்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த சங்கீதா காவால தான் இப்ப கொஞ்சம் அமைதியா இருக்காங்க வீட்டுல எல்லாரும். ஐயோ, நான் வேற அவனை ரிமூவ் பண்ணி தொலைச்சிட்டானே, நீங்க வரீங்க நினைச்சிட்டு. ஐயோ, அவசரப்பட்டியே கபிலா. ஆட் பண்ணுங்க, என்ன வேணா ரிமூவ் பண்ணி விட்டுக்கணுங்க. அவன் போயிட்டான், ஃபுல்லா அபியூஸ் தான் பண்ணான். ஓகே ஓகே, நான் அவன் ரொம்ப பேசிட்டு இருந்தானா, சிலவங்களுக்கு ஏசுறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். அந்த மாதிரி நாயங்களும் எனக்கு ஏசுறதுன்னா ரொம்ப பிடிக்கும். டேய், ஒருத்தன் வந்திருக்கான், கபிலன் பாஸ்கரன் டிவிக்கு. கூடுங்க பேசுவோம். தூக்கி மேல போடுங்க, தூக்கி மேல போடுங்க. என்ன அதுக்குள்ள அந்த பேரை தான் சொன்னேன், அதுக்குள்ள எஸ்கேப் ஆகி ஓடிட்டான். பேரை தான் சொன்னேன். இல்லையா மாறா, மைக்கு குடுறா. இது இந்த ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணி ஒன்னு சொல்லிக்கிறேன். டேய், கொஞ்சம் கூட வெக்கமே இல்லையாடா, சொரணே இல்லையாடா, சூடு சொரணை உப்பு போட்டு தான் திங்குறீங்களா, இல்லை விஜய் ஏதாவது போடுறான்னு அதை திங்குறீங்களா? ஏன்டா அஜித் பேரை இழுத்துக்கிட்டீங்க? அந்த ஆள் உனக்கு எப்படா சப்போர்ட் பண்ணன்றீங்க? எதுக்குடா இந்த மானங்கட்ட பொழப்பு உங்களுக்கு? வெக்கமே இல்லையாடா கொஞ்சம் கூட? இதெல்லாம் கேட்டு உடனே அவனுக்கு சூடு சொரணை வந்து உடனே ரோசம் வந்து, இவர் மே 4ஆம் தேதி 6 மணிக்கு பார்ப்ப. நீ என்ன சபரி பேசிட்டு இருக்கிற? நீ மே 4ஆம் தேதி 6 மணிக்கு, மே 4ஆம் தேதிக்கு அப்புறம் நீங்க எப்படி மாறுவீங்க, என்னென்ன பேசுவீங்கன்றது எங்களுக்கு தெரியாதா? கேடு கேட்ட நாய்ங்களா? இல்ல, அவனே கடன் உடனே வாங்கி, காசு கடனை வாங்கி, நண்பர் அஜித் இல்ல காசை கடனை உடனே வாங்கி அவனுங்களே வட்டிக்கு கடன் வாங்கி கேலண்டர் அடிக்கிறானுங்க விஜய் ஃபேன்ஸ். அதை பறிமுதல் பண்ணிட்டாங்க. இவனுக்கு தான் நோட்டிபிகேஷன் கேட்டாங்க. அனுவி ரசா, அனுவி நோட்டிபிகேஷன், அனுவி ஸ்டிக்கரை கிளிக்கணும், திருடனுக்கு தேல கொட்டின மாதிரி கப்பு சுப்புன்னு இருக்கிறானுங்க. காவல்துறை சரியில்லை, எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா சரியில்லை. பேச வேண்டியதுன்னா அறிக்கை விட சொல்லு பாப்போம். விட மாட்டானுங்களே. சரி, ஒரு பீஸ் ஒன்று வந்திருக்கு. கோஸ்ட் யாராவது ஒன்று வாங்க, மொசக்குட்டி கோஸ்ட் கொடுக்குறேன், வாங்கிக்கோங்க. இன்னொன்று பெரம்பூர்ல வந்து அண்ணனுக்காக ஒரு பெரிய இடம் செட் பண்ணி ஏசி போட்டுட்டு இருக்கானுங்க. அங்கதான் அவர் வந்து தங்க போறாராம். யாரு கூட தெரியல. அங்க தங்கலையா? சொல்லுங்க. ஒரு வீட்டுல தங்கலையா? இதுதானே கபிலன் ஸ்பேஸ் ஓபன் பண்ணும்போது சொன்னது. என்னது?
ஆமா இதான் ஆமா பேசணும். ஆமா இதான் ஆமா பேசணும். ஆமா ஆமா ஏசி ஆபீஸ் திடீர்னு புதுசா யாரு புதுசா கேக்குறீங்க? சபரி இப்பதான் இல்ல வந்தாரு. இல்ல இல்ல, ஒவ்வொரு தடவையும் சொல்லும் போது புதுசா கேட்டுக்க வேண்டியதான், வேற என்ன பண்றது? ஏங்க ஆடியன்ஸ் புதுசா வந்துட்டே ஏங்க இருப்பாங்க எனக்கு தப்பு ஜிப்சி தப்பா ப்ரோ. கேக்குதுங்க. அவர் வேற, நீங்க வேற. இப்ப சபரி நீங்க இப்பதான் வந்தீங்க, இங்க வேற டிபேட் போயிட்டு இருக்கு. யாரு கூட நீங்க பதில் சொல்லணும். ம்ம். நீங்க யாரு கூட போவாங்கன்னா ஸ்பேஸ் ஆதவ் ஆரம்பத்துல அர்ஜுனாக்கும் கபிலன் விஜய்க்கும் மேரேஜ்னு போட்டிருக்காங்க. 2 பேரும் பக்கத்து தொகுதியில் நிக்கிறாங்க. கனெக்ட் தி டாட்ஸ். அவர் எங்க வில்லிவாக்கம்ல வில்லிவாக்கம். ஐயா விஜய் வந்து எலெக்ஷன்ல நிக்கலையா இந்த எலெக்ஷன்ல? அவருக்கு பெருசா கூட கல்யாணம் இருக்குதான். போஸ்ட் கொடுத்தேன், யாருக்கா வந்து வந்துருச்சா? வரலையே. இருங்கப்பா மைக் கொடுக்குற. திடீர்னு எங்கெங்கயோ வராங்க, திடீர்னு இந்த வராங்க. கோஹோஸ்டுக்குன்னு அளவெடுத்த மாதிரி ஒரு சைஸ் இருக்குமே, ரெட் டிராகன், அவனை தான் கரெக்டா போகுது. கொடுத்தனே மசுகுட்டி கோஸ்ட் வந்துச்சா இல்லையா? மெட்ராஸ் பையன் கோஸ்ட் வந்துச்சா இல்லையா? இல்ல வரல சரி இருங்க, வந்து அக்செப்ட் பண்ணிருப்பேன். வரலையா? சரி இருங்க, அவங்க ரெட் டிராகன் அக்செப்ட். சரி இருங்க, ரெட் டிராகன் அக்செப்ட். இருங்க ரெட் டிராகன் அக்செப்ட் ஆயிடுச்சு, ஒருத்தன் வாங்கிட்டான். ஓகே, அப்படியே சுனித் கொஞ்சம் கோச்சிக்காதீங்க, நான் ஒரு ஸ்லாட் தேவைப்படுது. ஐயா ஒண்ணு இல்ல நான் வெயிட் பண்ணிடுறேன். ஏதாவது நான் ரெக்வெஸ்ட் பண்ணா மட்டும் என்ன உள்ள விடுங்க. யாரையாவது திட்டணும்னா நீங்க ரிக்வெஸ்ட் பண்ணீங்க, நாங்க அப்ப உங்களை மேல ஏத்தணும். கரெக்ட்டா? ஒண்ணும் இல்ல, என் பேரை வச்சுட்டு ஒரு பையன் வந்திருக்கிறான். ரொம்ப என்னால ரொம்ப பாதிக்கப்பட்டவன் போல இருக்கு. என்னன்னு தான் கேட்போம். கபிலன் பாஸ்கரன் சொல்லுங்க. டாடி ஆஃப் விஜய் ஃபேன்ஸ் சொல்லுங்க. உங்களை நான் கபிலன் கூப்பிட்டுமா பாஸ்கரன் கூப்பிட்டுமா? எனக்கு ரொம்ப கொச்சமா இருக்கு என் பேரை நானே கூப்பிடுறது. இந்த கபிலன் ஒருவேளை உண்மையான பேரே கபிலனா இருக்கலாம். கபிலன் பாஸ்கரன் கூப்பிடலாமா இல்ல கபிலன் கூப்பிடலாமா? என் பேரை நானே பேர் சொல்லி கூப்பிடு, எனக்கு வெக்கமா வருது. அதனால பாஸ்கரன் கூப்பிடலாமா? என்ன திட்டும் போது அப்புறம் நல்லா இருக்கும். என்ன கபிலன் சொல்லி என்ன நானே திட்டிக்கிற மாதிரி இருக்கும். பாஸ்கரனே கூப்பிடுறேன். பாஸ்கரன் கேக்குதுங்களா? அது என்னது, என்னுடைய ஸ்பேஸை லிங்க் பண்ணி பாலிமர் சேனல் தந்தி டிவிலாம் டேக் பண்ணி வச்சிருக்கிறீங்க. ஆல்ரெடி நாங்களாம் வந்துட்டேன், கொஞ்சம் போர் அடிக்குது. கொஞ்சம் பிபிசியை டேக் பண்ணி விட்டீங்கன்னா பிபிசி அந்த மாரி நேஷனல் என்டிடிவி ப்ராஃபிட் இந்தியா டுடே அந்த லெவலுக்கு டேக் பண்ணீங்கன்னா கொஞ்சம் புண்ணியமா போகுன்றதுக்கு தான் இன்னைக்கு நான் மைக் கொடுத்தேன். கபிலன் பாஸ்கரன் கேக்குதுங்களா? மைக் ஆன் பண்ண முடியா? நான் கண்டிச்சுக்கோ எங்களுக்குண்ணா. கபிலன் பாஸ்கரன் மைக் ஆன் பண்ணுங்களேன். இல்ல தலைவர் விஜய தப்பா பேசிட்டோன்னு அநாகரிகம் கொச்சையாக பேசி இந்த நபரை வன்மையாக கண்டிக்கிறோம். ஆமா கபிலன் பாஸ்கரன், நாங்களாம் 2020 இல்ல யாரு கிட்ட கண்டிக்கிறீங்க? எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவை அட்டாக் பண்ணுங்க சொல்லுங்க கபிலன். போலீஸ்ல அவங்க கண்ட்ரோல்ல இருக்கு. கபிலன் பாஸ்கரன் மைக் ஆன் பண்ணுங்க. அந்த முன்னாடி இருக்குல்ல சிவப்பு பட்டுன்னு, அதை டொங்கின்னு தட்டினீங்கன்னா பச்சையா ப்ளூவா மாறிடும். தம்பி ராஜா, இனிமேல் என் ரேஞ்சுக்கு லோக்கல் சேனலாக இருக்கக்கூடாது. இந்தியா டுடே, என்டிடிவி, என்ன பிபிசி, அப்புறம் இன்னும் ஜெர்மன் சேனல் ஒன்று இருக்குமே, அது ஒன்று இருக்குது. அப்புறம் ஏதாவது இன்டர்நேஷனல் ஏதாவது இருக்குப்பா பிபிசி தாண்டி. இந்த ஐபிசி ரேஞ்சுக்கெலாம் பேசணும், நம்ம பிபிசி ரேஞ்சுக்கு பேசுவோம், பெரிய லெவலில் பேசுவோம். தம்பி அந்த சேனலை டேக் பண்ணு. என்ன கேட்டுச்சா தம்பி? தந்தி டிவிலாம் பார்த்தாச்சு 2022 பார்த்தாச்சு. என்ன தம்பி? அது என்னமோ கரெக்டா தான் கபிலன். ஏன்னா ஒன்னொன்னு ஃபர்ஸ்ட் ட்ரெண்ட் ஆகும், ரீல்ஸ் போட்டு ட்ரெண்ட் ஆகுது, யூடியூப்ல ட்ரெண்ட் ஆகுது, ஸ்பேஸ் போட்டு ட்ரெண்ட் ஆகணும்னு ஒரு பேர் வரட்டுமே. ஜிப்சி, இந்திய தொலைக்காட்சிகளில் முதன்முறையாக ஒரு ட்விட்டர் ஸ்பேஸ் நியூஸ் சேனல் டெலிகாஸ்ட் பண்ணப்பட்டது நம்ம ஸ்பேஸ் தானே? ஆமா ஜெயிலர்ல இப்பவே ப்ளூ சட்டை மாற கபிலன் மத்தியானம் போட்ட ஸ்பேஸ் வரைக்கும் யூடியூப்ல லைவ்ல போடுறாங்க. அது யாருன்னு தெரியல, கரெக்டா லைவ்லயே போகுது கபிலன். இப்பெல்லாம் ரெக்கார்டே லைவ்லயே போடுறாங்க. எப்ப இந்த யூடியூப்ல லைவா கேட்கறவங்களுக்கு ஒண்ணு சொல்றேன், அந்த சேனல்ல போய் பார்க்காதீங்க. அவன் எனக்கு காசும் கொடுக்க மாட்டேங்கிறான், ஒன்னும் கொடுக்க மாட்டேங்கிறான், எனக்கு தெரியாம என் பேரை வச்சு சம்பாதிச்சுக்கிறான். நான் என்ன சொல்றேன், அங்கேருந்து நேரம் இங்க ட்விட்டருக்கு வந்துருங்க. என்ன இல்ல கபிலன், என் கேள்வி என்னன்னா, நீங்க எப்ப ஸ்பேஸ் போடுறீங்கன்னு எனக்கே தெரிய மாட்டேங்குது. நானே லேட்டா தான் வரேன்.
அவன் எப்படி கரெக்டா போறான்ற இன்னைக்கு மத்தியானம் போட்டதெல்லாம் வந்திருக்காங்க. நோட்டிபிகேஷன் ஆன் பண்ணி வச்சிருக்கான். நானும் ஒரு ஆளுன்ட்டு ஃபாலோ பண்றாங்க. நான் ஒரு ஆளுன்ட்டு என் ஐடிக்கு வந்து நீ வந்து நோட்டிபிகேஷன் ஆன் பண்ணி போட்டு வைக்கிறேன்னா அப்பா ஆமா என் டார்ச்சர் அதிகமா இருக்குமே. நான் நிறைய லைக் அடி தட்டிட்டு இருப்பேன், நிறைய ட்வீட் போடுவேனே. தாங்க முடியாம நிறைய பேர் மியூட் போட்டு போயிருக்காங்க என்ன. அவனுங்க மீட்டிங்ல நம்மளால ஒருத்தர் பேசிடாரு போலயே ரஜினியை பத்தி நீங்க எப்படி தப்பா பேசலாம் அப்படின்னு. ஆதவ அர்ஜுனா வச்சு இந்த பாஸ்கரை தூக்கி போட்டுருவோம். என் செல்ல குட்டி டிவிக்கே சீஃப் வந்திருக்கு. ஏய் 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 அவன் வந்து உங்கள்ட்ட தாங்க ஹார்ஷா பேசுறான். நைட் அன்னைக்கு என்கிட்ட சாப்பிட்டா தாங்க பேசுறான். ஏன்னு தெரியல. யார ஹார்ஷா பேசுறா? சூப்பரா பேசுவா போல. சும்மா இருங்க பாருங்க. தம்பி வரும்போது யாரும் நடுவுல அடிக்காதீங்கப்பா, யாரும் நடுவுல பேசாதீங்க. மருமகளே மருமகளே வா வா, உன் வலது காலை ஸ்பேஸில் எடுத்து வைத்து வா வா. குட் ஈவினிங் சீஃப். சீஃப் குட் ஈவினிங். சீஃப் குட் ஈவினிங் சீஃப். குட் ஈவினிங் ப்ரோ. வாங்க வாங்க வாங்க, வெல்கம். உனக்கு கிஃப்ட் ப்ரோ, நான் உனக்கு வாடா போடவா பிச்சரை வச்சு ஏறுமே. அவளா நீங்க தான் நிறைய உங்களால தான் பாதிக்கப்பட்டிருக்கானுங்க நிறைய பேர். நான் என்ன பண்ணேன்? நான் ஆதவுக்கும் விஜய்க்கும் கல்யாணம் தானே பண்ணி வைக்கிறேன். புள்ள பிறந்த பேத்தி பேத்தி பேரெல்லாம் நீங்க எடுத்து கொண்டாடுங்கடா விஜய் ஃபேன்ஸ். கள்ளக்கதலா நியாயமா ராகுல் ராகுல் கேக்குதா? ராகுல் பேரு ராகுலா? ஆமா என் பேர் ராகுல். தெரியாது உங்களுக்கு? தெரியாது. ஓ மை காட். அடுத்து என்ன ஜாதகம் எல்லாம் கேட்டு வாங்கிட்டு இருக்கியா சபரி? அது எப்படி சபரி? ஒரு ராத்திரி துரைமுருகனை எப்படி சபரி? நீ ஆம்பளையா இருந்தா துரைமுருகனை சீமான புடிச்சு கேளுடா. ஒரு நிமிஷம் இரு செலட்டா, அவன் என்ன மிரட்டிட்டு இருக்கான் செலட்டா. நீ பேசுறது கொஞ்சம் கம்மியா இரு, அவன் என்ன மிரட்டுறான். இரு ராகுல் அவரு அதெல்லாம் அவர் கேக்குறது. இரு சபரி, அவன் என்ன மிரட்டுறான். நான் ஒன்னு கேட்கணும் கபிலன். இருங்க கபிலன், நீ என்ன வேணா கேளு. இரு அவன் இப்ப வந்திருக்கான். இரு நம்ம இங்க பாரு சபரிஷ் ப்ரோ, நம்ம திமுக ஸ்பேஸ்ல பேசுவோம். இந்த நாய் எடுக்கணும். நம்ம அப்புறமேல டிவிக்கு பின்னாடி கூட்டணியில இங்க டிஎம்கே தான் இருக்கா? அப்ப அதிமுக காரங்க சொன்னது கரெக்டா தான் இருக்கு கதை. இன்ட்ரோ கொடுக்கும் போதே டவுட் வந்துச்சு சபரி. உன்கிட்ட ஒருத்தன் உண்மையான பேர் இத்தனை மாசமா வர்றான் போறான், இந்த பையன் இது வரைக்கும் இவன் பேரை கூட சொன்னது இல்ல. நீ என்னடா ரகுல்ன்ற அவன் உங்களுக்கு பேசுறது முன்னாடி எங்கள்கிட்ட பேசிட்டாங்க. அவன் நைட்லாம் வருவான், நைட்ல வந்து பேசுவான். ராத்திரில பேசுறீங்களா? ஓ நடுராத்திரில நடுசாமத்துல கூட்டணியா? இவன் கூடயா? கதறி கதறி சாவுடா புண்டை. ஏய் அப்ப நீ திமுக சபரி இல்ல, நீ திமுக திட்ட மாட்ட. சரி ராகுல், ஏதோ கம்ப்ளைண்ட் கொடுத்தியா அண்ணனுக்கு செக்யூரிட்டி இஷ்யூஸ் இருக்குன்ட்டு, ஏதோ ரிப்ளை வந்துச்சா? இப்ப நான் என்ன சொன்னேன்னு டக்குன்னு ஏதோ களவாணி மாதிரி தப்பிச்சு ஓடுறான்.